நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, இங்க உட்கார்ந்து இருந்த சின்ன பெருஞ்சவரை காணோம். யாரு? ரோகிணி. ரோஹிணியா? இல்ல மாலினி. மாலினியா? அட, நம்ம நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்குமே நந்தி. அவ பேர் நந்தி இல்ல, ரஞ்சினி. அந்த ரஞ்சினி தான். எங்க ஆளை காணோம்? வேணும்னா லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன் அண்ட் நோ மென்ஷன். பி ஹாப்பி. எஸ். ஏங்க, நான் தெரியாம கேட்டேங்க, நீங்க 10 கிட்ட வச்சிடாதீங்க. அது எப்படி விஷ்ணு? வந்த அன்னைக்கே அவ நம்பரை வாங்கி வச்சிட்டீங்க. என்னங்க செய்யுது, சில விஷயங்களை என்னால மாத்திக்க முடியலங்க. மாத்திக்க முடியலனா மாத்துன்னு லக்ஷ்மி மாத்துவா, பரவாயில்லையா? ராஜி, இங்க நடக்கிற விஷயத்துல நீங்க போட்டு குத்துறாதீங்க ராஜி. என்ன போட்டு கொடுக்க கூடாது? அது ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ எப்படி இந்த நேரத்துல? என்ன இந்த டெவில இந்த நேரத்துல எதிர்பார்க்கல? யார் டெவிலு? நீ ஏஞ்சல் லட்சுமி. அதான் நினைச்ச உடனே வந்து நிக்கிற. ஹே, சும்மா விடாத விஷ்ணு. ப்ராமிஸ் லட்சுமி, இப்பதான் ஒன்னு நினைச்சேன். நீ டக்குன்னு வந்து நின்னதும் எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு லட்சுமி. என்ன லட்சுமி இந்த நேரத்துல ஆபீஸ்ல? அது உன் ஆள்கிட்டயே கேளு. ஏன் ஆளா? ஹாய் ராஜி. ஹே பாருடா, என்ன கார்த்திக் இந்த நேரத்துல? நைட்லாம் வேலை பார்த்துட்டு உனக்கு தூக்கம் வரலையா? மெத்த வாங்கன தூக்கத்தை வாங்கல. இந்த கிண்டல்லாம் வேணாம், உண்மையை சொல்லு. இல்ல ராஜி, விஸ்வநாத் சார் கனவுல காதல் தெய்வம் வந்து இப்படி இளஞ்சோடியை பிரிச்சு வைக்கிறியே, இது நியாயமா தர்மமானு சண்டை போட்டிருக்காரு. அதான் சரி, அவனுக்கும் டே ஷிஃப்ட் போட்டுருன்னு சொல்லியிருக்காரு. லட்சுமி, கார்த்தி சொன்ன அந்த இளம் ஜோடி லிஸ்ட்ல நாமளும் இருக்கோம்ல. விஷ்ணு, நீ ஜோடி இல்லடா, ஜாடி. லட்சுமி சரி இரு, எங்க உன் ஆளை காணோம்? ஏன் ஆளா? ஏன் ஆள் தான் கண்ணு முன்னாலே நிக்குதே. ஹே, இந்த அல்வாலாம் என்கிட்ட வேணாம். எங்க அந்த புது பொண்ணை காணோம்? ஏ லக்ஷ்மி, எதுக்கு நீ வந்ததும் வராததுமா விஷ்ணுவை வெறுப்பேத்துற? இவனை நம்பாத ராஜி, சரியான ஃப்ராட் இவன். உங்க சண்டையெல்லாம் இருக்கட்டும், என்ன திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? கார்த்திக், அந்த நியூஸ் நீயே சொல்லு. ப்ராஜெக்ட் வேலை செட்டில் ஆகிற வரைக்கும் என்னையும் லக்ஷ்மியும் நார்மல் டைம்லயே வேலைக்கு வர சொல்லியிருக்காரு. சூப்பர். லட்சுமி, கொஞ்சம் அப்படி வாயேன். ஏ இல்ல, இளம் ஜோடிகள் 2 பேரு ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்திருக்காங்கல்ல. டேய், நீ லக்ஷ்மியோட தனியா போகணும்னு சொல்லிட்டு போடா. என்னமோ எங்களை தனியா விட்டு போற மாதிரி சொல்ற. டேய், நீ என்ன நோண்டிட்டே இருக்க? வா லட்சுமி, நம்ம போலாம். ஹாய் பொண்டாட்டி. என்ன இப்படி பாக்குற? நிஜமாவே அப்ப நீ இனிமே மார்னிங் ஷிஃப்டா? ஆமா. ஐ ஜாலி. என்ன ஜாலி? ஒன்னும் இல்ல, ஒன்னா ஆபீஸ் வரலாம், ஒன்னா ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போலாம். அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? உன்னோட சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் தானே. ஐ லவ் யூ. எப்போ நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு நீ முந்திக்கிட்ட. தேங்க் யூ. என்னதான் வீட்ல ஒண்ணா இருந்தாலும் இப்படி ஆபீஸ்ல லவ் பண்றது நல்லா இருக்கு. மதனு, இவனை எங்க பிடிச்ச? எல்லாம் நம்ம ஆபீஸ் எதிர்த்தாப்புல தான். ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்லையா? ஆமா சார், டெய்லியும் ஆபீஸ் போறேன்னு காலையிலே கிளம்பி வந்துடுறது. ஆபீஸ் எதிர்த்தாப்புல இருக்க பஸ் ஸ்டாப்ல அந்த கண்ணன் டீ கடை இருக்குல்ல, அங்க ஒளிஞ்சு நிக்கிறது. அங்க இருந்துட்டு நீங்களாம் ஆபீஸ் போறதையும் வரதையும் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறது. இந்தப்பா மதனு, சும்மா கதையெல்லாம் விடாத. கட்ட போய் சொல்றது நானா நீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய், என்னடா வேலை? என்ன மாமா இப்படி சொல்லிட்ட? ஏகப்பட்ட கம்பெனில இருந்து என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணும்ல. ஓ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக, அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு இந்த அல்வா குடுக்கற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். ஏன்டா இப்படி பண்ண? என்ன பண்ணாங்க? சீட்டு போட்ட பிரகாரம் நான் தானடா வேலையை விட்டு ரிசைன் பண்ணோம். நீ ஏன்டா பண்ண? அன்னைக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன். உங்க டீம்ல யாருப்பா வேலையை விட்டு போறாங்கன்னு டேவிட் கேட்டாரு. சரி நம்மளே விட்டுருவோன்னு நானே ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்தேன். அது என்ன தப்பா? ஏன்டா எனக்காக துன்பத்தை நீ ஏத்துக்கணும்? ஐயா, என்ன நீங்க தியாகி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல.
இந்த இத்து போன வேலையை விட்டு போறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஓடிட்டேன், அவ்வளவுதான். டேய் பொய் சொல்லாதடா. உனக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும்டா. ஐயோ மாமா, நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ற அளவுக்குலாம் நான் ஒருத்தே இல்ல. நான் ஒரு டம்மி பீஸ் மாமா. நீ ஓவரா சீனை போட்டு என்னையெல்லாம் நல்லவன் ஆக்கிறாத. டேய் கட்ட, என்னடா என்ன சீரியஸான சீன் ட்ரை பண்றியா? அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது மாமா. நல்லா காமெடி பண்ணோமா, கலாய்ச்சோமா, அப்படியே கலாட்டா பண்ணோமா, அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வாய்ஸ் எல்லாம் மாடுலேட் பண்ணி அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது மாமா. நீ எப்பயும் போல இரு மாமா. டேய் சென்டிமெண்ட் ஆவறேன்னு என்ன கலாய்ச்சிட்டு நிஜமாவே சென்டிமெண்ட் ஆனது நீ தாண்டா. ஐயோ மாமா, என்னமோ எனக்கு பெரிய வாய்ப்பு போன மாதிரி பேசுறீங்க. நீங்க என்னமோ 58 வயசு வரைக்கும் இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்கற மாதிரி ஃபீலா கொடுக்குறீங்களே. இந்த குவார்டர்ல நானு, அடுத்த குவார்டர்ல நீ, அதுக்கு அடுத்த குவார்டர்ல புலி, அப்புறம் மோகன் சாரு, இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கண்ணீர் கம்பளையெல்லாம்? இன்றைக்கு வேலை போனவனை பார்த்து நாளைக்கு வேலை போக போகிறவர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள். டேய் கட்ட, சிரிப்பு வரலடா. ஐயா, என்ன நீங்க என்ன இப்படி நிக்க வச்சு ஓவரா வயலின் வச்சிட்டு இருக்கீங்க? எப்பா சாமிங்களா, நான் கிளம்புறேன்ப்பா. டேய் கட்ட நில்றா. டேய் இத்தனை வருஷமா இந்த ஆபீஸ்ல நான் வேலை செஞ்சிருக்கேன். எத்தனையோ தடவை உன்னை வேலை விட்டு போடா நான் சொல்லியிருக்கேன். நீங்கெல்லாம் என்னை கடுப்பை கலப்புற பல சமயத்துல நீங்கெல்லாம் வேலை விட்டு போனா நல்லா இருக்கும்னு கூட நினைச்சிருக்கேன். ஆனா நிஜமாவே இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதுவும் அன்புக்காக நீ வேலையை ரிசைன் பண்ணணும்னு நினைச்சப்ப எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குடா. நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான்யா, தப்பெல்லாம் என் மேலதான்யா. நான் தான் அந்த வேலையோட சீரியஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்காம போயிட்டேன். சின்ன சின்னதாவே ஓப்பி அடிக்கும் போது உங்களை நான் கண்டிச்சிருக்கணும். நானும் உங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சு, இது என்னோட தப்பு தாயா. சார், என்ன சார் நீங்க? சாரிடா கட்ட. நீங்க இப்படி பேசாதீங்க சார், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். கட்ட, டேய் என்னடா நீயும் ஏதாவது ஆரம்பிச்சிடாதடா. இல்லடா கட்ட, என்னெல்லாம் எவனுமே மனுஷனாவே மதிக்கிறது இல்லடா. என்ன ஒரு ஃப்ரெண்டா மதிச்சு. டேய் போதும்டா. டேய் கட்ட, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால யோசிச்சு பார்க்கவே முடியலடா. டேய் இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? டேய் எனக்கு அழுகையா வருதுடா. டேய் புலி, சின்ன பசங்க மாதிரிலாம் அழுவாதடா. மாமா அளவேணான்னு சொல்லு மாமா அவன. டேய் பெரிய பசங்க எல்லாம் அழக்கூடாதுடா. போடா. அழுவாதடா புலி. பாரு மதனே, சந்தோஷமா இந்த வேலையை விட்டு நான் போனேன். இப்படி எல்லாரும் என்னைய கூட்டிட்டு வந்தா அழ வைக்கிறாங்க. நான் போறேன்டா. டேய் கட்ட, ஒரு நிமிஷம்டா. டேய் கூட பிறந்தவங்க கூட இதை பண்ண மாட்டான்டா. அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்கடா ஓட பாக்குற? இத பார், இனிமே உன் நல்லது கெட்டதுலாம் எனக்கு பங்கு இருக்குடா. இது நாள் வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நீ என் கூட வேலை பாக்குறவன். அப்படி தாண்டா நானும் நினைச்சிட்டு இருந்தேன், மத்தவங்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னையில இருந்து நீ என் தம்பிடா, கூட பிறக்காத தம்பி. இத பார், இனிமே உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா எதுக்கும் கவலைப்படாதடா, என் வீட்டுல வந்து தங்கிக்கோ. இத பார், இத நீ எனக்கு பண்ண உதவிக்காக சொல்லடா. ஏன்னா இத நான் வெறும் உதவியா பாக்கலடா, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு உறவா தான் பாக்குறேன். கட்ட, கவலைப்படாதடா. ஆபீஸ் என்னடா ஆபீஸ், நான் இருக்கேன்டா உனக்கு, நான் இருக்கேன்டா. அழாதடா, அழாதடா கட்ட, அழாதடா. அண்ணன் நான் இருக்கேன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு கார்த்திக், விஷ்ணு வந்துட்டோம், சேர்ந்தே போலாம். சாப்பிடுற நேரத்துல எங்க போனா அவன்? தெரியல, ஏதோ கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆபீஸ் டைம்ல எதுக்கு வெளியே போறான் அவன்? தெரியலப்பா, ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லிட்டு போனாரு. தம் அடிக்கிறதுக்காக போயிருப்பான்.
சரி அவன் வரும்போது ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். இதோ வந்துட்டாரு. டேய், எங்கடா போயிருந்த? இத வாங்க தான்டா. என்னடா அது? குரு பெயர்ச்சி பழங்கள் பரிகாரங்கள். ரொம்ப முக்கியமா இப்ப அது? டேய், எதிர்காலம் எப்படி இருக்கும்னு புட்டு புட்டு வச்சிருக்காங்கடா. உன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குரு மணிரத்னம் சார் எடுத்த குரு படம் மட்டும்தான். அப்படியெல்லாம் பேசாத கார்த்திக். உனக்கு இந்த ஜாதகம் பரிகாரத்துல நம்பிக்கை இருக்கா? ஆமா இருக்கு. ராஜி, இவனை விடுங்க ராஜி. நம்ம இதை சாப்பிட்ட அப்புறம் படிக்கலாமா இல்ல சாப்பிட்டுக்கிட்டே படிக்கலாமா? ஃபியூச்சர் தான் முக்கியம். முதல்ல படிக்கலாம், அப்புறமா சாப்பிடுவோம். அது ராஜி, என்னோடது கன்னி ராசி. என் ராசியை நானே படிச்சா சரியா இருக்காது. அதனால நீங்க படிச்சு சொல்லுங்க. ஓகே, கொடுங்க. அழகும் வசீகரமும் உள்ள கன்னிராசி நேயர்களே, வரும் ஆண்டு உங்களை சோதனைக்குள்ளாக்க போகும் ஆண்டு. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகும் வாய்ப்பு உள்ளது. மச்சான் லட்சுமி தான் சொல்றான்னு நினைக்கிறேன். எப்படே கொஞ்சம் மூடிட்டுறா. உங்களது கடைக்கண் பார்வையில் கன்னிகளை வீழ்த்திடும் கன்னிராசி அன்பர்களே, பெண்களோடு பேச்சுவார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல், உறவு விஷயங்களில் கவனமாக இருங்கள். பனை மரத்திற்கு கீழ் நின்று பால் சாப்பிட்டாலும் கள்ளி என உலகம் உங்களை நினைக்க கூடும். ஐம்புலன்களை அடக்கி ஆஞ்சநேயரை வணங்கி வருவது நன்மை பயக்கும். மச்சான், என்னடா இப்படி போட்டிருக்கானுங்க? டேய், நீ தானடா போய் வாங்கிட்டு வந்த? சரி, ஊராசி என்னடா? எனக்கெல்லாம் ராசி பலன் தேவையில்ல. டேய், ஒரு ராசி நான் சொல்றா. அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. அவன் ராசி என்னன்னு எனக்கு தெரியும். அவன் துலாம் ராசி. ராஜி, நீங்க படிங்க. இவனுக்கு என்ன போட்டிருக்கு நம்ம பாப்போம். வெள்ளை உள்ளம் கொண்ட நல்லவர்களான துலாம் ராசி அன்பர்களே. டேய், என்னடா உன்னை எப்படி புகழ்ந்து தள்ளி இருக்கான்? உங்கள் காட்டில் மழை பெய்யும் ஆண்டு இது. தேடி வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். மென்மேலும் வெற்றிகள் குவியும். இல்வாழ்க்கை இனிக்கும். குழந்தை. ஏய், அதையும் பாதியில் நிறுத்துற? படி. உனக்கு அதுல நம்பிக்கை கிடையாதுல, அப்புறம் என்ன? நம்பிக்கை இருக்கு இல்லன்றதுல வேற விஷயம். படிக்க ஆரம்பிச்சா ஏன் பாதியில் நிறுத்துற? ஒழுங்க படி. மச்சான், இந்த புக்கை புடுங்கடா, நான் படிச்சு காட்டுறேன். இல்வாழ்க்கை இனிக்கும், குழந்தை பேரு உண்டாகும். மேல படிங்க விஷ்ணு. டேய், திரும்ப அதே படுறா. இல்வாழ்க்கை இனிக்கும், குழந்தை பேரு உண்டாகும். விஷ்ணு, கலாய்க்கிறதுன்னு அவ்வளவு ஆர்வமா கலாய்ப்பீங்களே. ஏங்க, இதுல நான் கலாய்க்கிறதுக்கு என்னங்க இருக்கு? கல்யாணம் ஆனவங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, குழந்தை பெத்துப்பீங்கன்னு ஜோசியத்துல போட்டிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமாமா, எனக்கு கூட இப்ப இந்த ஜோசியத்துல நம்பிக்கை வந்துருச்சு. இது எப்படியாவது நம்ம ஃபாலோ பண்ணுமே. கொஞ்ச நேரம் வாய முடுறியா? டேய், ஆம்பளை புள்ளையா இல்ல பொம்பளை புள்ள போட்டிருக்கான்னு பாரு. டேய், இது வெறும் ராசி பலன் புக்குடா. இது என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டா? ஆம்பளையா பொம்பளையா பார்த்து சொல்றதுக்கு. மச்சான், உனக்கு அவ்வளவுதான் போட்டிருக்கு. நம்ம இப்ப ராஜ்யத்தை படிப்போம். என்னோடது தனுசு ராசி. எப்போதும் சோதனைகளை எதிர்கொண்டு சாதனைகளாக்கும் தனுசு ராசி அன்பர்களே. ஏங்க, ஒண்ணு பெருசா இல்லைங்க, சும்மா சிம்பிளா தான் போட்டிருக்காங்க. அது என்னன்னு படிங்க விஷ்ணு. பிளா 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 பிளா. ஏங்க, பெருசா ஒன்றும் விசேஷமா இல்லைங்க, விடுங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்களா இல்லையா? ஏங்க, இது சரியான டுபாகூர் புக்குங்க. ஏதோ தப்பு தப்பா போட்டிருக்காங்க, ஒன்னும் பெருசா எல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இருக்கட்டும் கார்த்திக், அவர்கிட்ட இருந்து அதை வாங்க. குடு. என்ன ராஜி போட்டிருக்கு? ஒண்ணும் இல்ல. என்னன்னு கேக்குறேன்ல. உனக்கு தான் எதுலயும் நம்பிக்கை இல்ல, அப்புறம் என்ன? எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா நீ நம்புறல்ல. அதனாலதான் எவனோ ஒருத்தன் எழுதினதை படிச்சுட்டு இப்படி மூஞ்சி மாதிரி உட்காந்துருக்க. குடு. ஏ ராஜி, என்னடா போட்டுச்சு இந்த புக்ல? இல்ல மச்சான்,
கொஞ்சம் கொடூரமான பலன்கள் தானே போட்டிருந்துச்சு. அதான் என்னன்னு சொல்றா? டேய் நீ வேற விடுறா. ஆனா அதே ராஜ் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஒருவேளை கரண்டா நடக்கிற விஷயங்களையும் ராசி பலன்களையும் ராஜி கம்பேர் பண்ணி பாக்குறாங்களோ? ராஜி, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? ஏ லூசு, என்ன கொஞ்சம் பாக்குறியா? ராஜி, நீ யோசிக்கிற அளவுக்கோ இல்ல ஃபீல் பண்ற அளவுக்கோ இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆஃப்டர் ஆல் ஒரு ராசி பலன் புக்கை பார்த்து இப்படி ஃபீல் ஆயிட்டு இருக்க, இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அதனால இவ்வளவு கூலா பேசுற. அடி பாவி, இந்தியாவில் 125 கோடி பேர் இருக்காங்க. அதுல உன் ராசியில இருக்கிறவங்க மட்டும் 10 கோடிக்கு மேல இருப்பாங்க. அப்ப அந்த 10 கோடி பேருக்கு மட்டும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறியா? நான் அப்படி யோசிக்கல. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ராசி பலன்ல நம்பிக்கை இருக்கு. அதுல போட்டிருக்கிற மாதிரியே எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதான் பயப்படுறேன். ஏய் பட்டிக்காடு, நீ பயப்படுறத கொஞ்சம் நிறுத்துறியா? அவன் நிலாக்கு போலாமா செவ்வாய் கிரகத்துக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நீ என்னடானா இன்னும் ராசி பலனை வச்சு யோசிச்சுட்டு இருக்க. உன் வயசுல ஜான்சி ராணி ஒரு நாட்டையே ஆண்டாங்க. கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு போனாங்க. ஆனா நீ எவனோ ஒருத்தன் வேலை வெட்டியே இல்லாம உட்காந்து கண்டுபிடிச்ச ஜோசியத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்க. போதும் நிறுத்து கார்த்திக், இதான் சாக்குன்னு ரொம்ப பேசாத. ஏம்மா தாயே, நான் ஒன்றும் ரொம்ப பேசல, உண்மையை தான் பேசுறேன். ராசி பலனை படி, நான் வேணாம்லாம் சொல்லல. ஆனா அதுல சொல்ற விஷயங்களை அப்படியே எடுத்துக்காதுன்னு தான் சொல்றேன். பாசிட்டிவான விஷயத்த மட்டும் எடுத்துக்கோ. போதும், உன் அட்வைஸ் ரொம்ப போர் அடிக்குது. சரி வா, சாப்பிட போலாம். நான் அப்செட்டா இருக்கேன், எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. உன்னை விட்டு நான் மட்டும் எப்படி போய் சாப்பிட முடியும்? எனக்கும் வேணாம். பொண்டாட்டி பசியா இருப்பாலாம், புருஷன் மட்டும் வயிறு நிறைய போய் கொட்டிப்பானா? எந்த ஒரு நியாயம் இது? உடம்புல கால்சியம் பத்தலைன்னா மாத்திரை சாப்பிடலாம். ஜோசியம் சரியில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏய், உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு, எதுக்கு புலம்பிட்டு இருக்க? நான் ஒன்றும் புலம்பல, நீ நல்லா கவலைப்படு, எனக்கு என்ன? ஹலோ, பெரிய மீசை வச்ச அப்பாவுக்கு பிறந்த தனுசு ராசி நேர்களே, சொல்லுங்க குருஜி. உங்களுக்கு அழகான அறிவான கணவர் இருக்காரா? இருக்கான். உங்க 2 பேருக்கும் சந்தோஷம் தர்ற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா? சொல்லுங்க குருஜி. தினமும் நீங்க ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா கூடி சீக்கிரமே உங்களுக்கு ரெட்டை புள்ள பிறக்கிறதுக்கு பாக்கியம் உண்டாகும். நிஜமாவா குருஜி? நான் இந்த முருங்கக்காய் மேட்டர் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வாழைப்பழம் கேள்விப்படவே இல்லையே. மரத்துல காய்க்கிற காய் பழத்தெல்லாம் நம்புற நீங்க நிஜத்துல அடிக்கடி கா விட்டுக்காம 2 பேரும் பழம் விட்டுக்கிட்டாலே உடனே உங்க வீட்டுல ஒரு பூ பூக்கும். புரியல குருஜி. பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க புருஷன் உங்க ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா ஒரு புல்ல இல்லம்மா, தென்னம்புல்ல, கருவேப்புல்ல, கீரி புல்ல, இது எல்லாமே கிடைக்கும். அப்பாடா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாப்பா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. நீ ஒரு நவரச நாயகன்டா, உன்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்துக்கிறதுக்கு நீ ரெடினா கத்து கொடுக்க நான் ரெடி. என்ன கத்து தருவ? எல்லா வித்தையும் கத்து கொடுப்பேன். மோடி வித்த? இந்த குரங்க வச்சு பண்ணுவாங்களே அதுவா? அதேதான். அதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு. முதல்ல ஒரு குரங்கு பெல்ட் அடிச்சு காமி, அப்புறம் நம்புறேன். அடி பாவி, இப்ப நான் அடிச்சதே குரங்கு பெல்ட்டி தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு நீங்க? நீங்க யாரு? விஷ்ணுவோட சிஸ்டம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெர்மிஷன் இல்லாம அடுத்தவங்க சிஸ்டம் யூஸ் பண்றீங்க. பெர்மிஷன் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்க வந்துட்டு போங்க, போய் வேலைய பாருங்க. ஹலோ, உங்களுக்கு சீட் எங்க அலாட் பண்ணிருக்காங்க? நீங்க நிக்கிறீங்களே, அதான் என் சீட்டு. அங்க நோன்றதை விட்டு இப்படி வந்து உட்காருங்க, இல்லைன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன பயமுறுத்துறீங்களா? முடிஞ்சா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பாப்போம். என்ன இப்படி பேசுறீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் என் பேர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன கார்த்திக்? விஷ்ணு இல்லாதப்போ அவன் சிஸ்டம் நோண்டிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா எது சொல்றாங்க. யார் இவங்க? இவங்க எங்க டீம் தான் கார்த்திக். சூசன் புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓ,
அதான் அனுமதி இல்லாம அடுத்தவங்க சிஸ்டம்ல உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஹலோ, நான் ஒன்றும் உங்க சீட்ல உட்காரல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியுமா? வேலை நேரத்தை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு என்னாலையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். மறுபடியும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. கார்த்திக், நீங்க சூசனோட ஆள்னா என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. இப்ப என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆள் இல்லாத நேரத்துல அடுத்தவங்களோட சிஸ்டம்ல உட்காந்து வேலை செய்யுங்கன்னு சூசன் சொன்னாங்களா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வம்பளுக்குன்னு முடிவோட வந்திருக்கீங்களா? ராஜி, என்ன இதெல்லாம்? நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா? முடிஞ்சா போய் பண்ணுங்க, போங்க. விடு கார்த்திக், இதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவ எங்க டீம் தான். யார் டீமா இருந்தா என்ன? பெர்மிஷன் இல்லாம அடுத்தவங்க சிஸ்டம் பாக்குறது தப்பு. அவ தப்பான ஆள் மாதிரி தெரியுது. என்ன மச்சான்? டேய், 2 பேரும் நான் வரதுக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் சீரியஸா முகத்தை வச்சிட்டா நான் உன்னை ஏமாந்துருவனா? என்னடா முறைக்கிற? யாரா அவ? யாரு? ஏய், ரஞ்சினி கேக்குறான் விஷ்ணு. ரஞ்சுவா? மச்சான், அவன் எங்க டீம் தான்டா. டேய் லூசு, நீ இல்லாத நேரத்துல உன் சிஸ்டம் நோண்டி வேலை பார்த்துட்டு இருக்காடா. டேய், இதுக்கு என்ன நீ இவ்வளவு கோவப்படுற? அவ வேலை தானே பார்த்துட்டு இருந்தா. வேலை பார்க்கலன்னா தானே நம்ம கோவப்படணும். டேய் மடையா, உன் சிஸ்டம்ல இருந்து தப்பா யாருக்காவது மெயில் அனுப்பிச்சிட்டு அதை நீ தான் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டா அடுத்த செகண்ட் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்கடா. டேய், ரஞ்சு அப்படிலாம் பண்ண மாட்டாடா. ரஞ்சுவா? அடிச்சனா மூஞ்சி கிஞ்சில கிழிஞ்சிரும். அவ சூசனோட ஆள்றா. காரணம் இல்லாம உன் சிஸ்டம்ல உட்கார மாட்டா. முதல்ல உன் சிஸ்டம்ல என்ன நோண்டிட்டு இருந்தான்னு பாரு. மச்சான், என் போட்டோஸ்லாம் மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கடா. வேற எதுவும் பண்ணலடா. டேய், சம்பந்தமே இல்லாம ஏன்டா உன் போட்டோஸ் அவ மெயில் ஐடிக்கு அனுப்பிக்கிறா? மச்சான், போட்டோ அனுப்புறதுக்குலாம் ஒரு காரணம் வேணுமா? சல்மான் கான், ஷாருக் கான் போட்டோஸ்லாம் பொண்ணுங்க வச்சிருந்தாங்கன்னா அது அவங்க மேல இருக்க ஒரு கிரேஸ்டா. நம்ம ரஞ்சு கூட என் மேல ஒரு கிரேஸ்ல தான் இருக்கு. டேய், நீ அடங்கவே மாட்டியா? லக்ஷ்மி கிட்ட சொல்லவா? அவ்வளவுதான் நீ. டேய், என்னடா நீயே லட்சுமி கிட்ட போட்டு குத்துற போல இருக்கு. பின்ன இப்படி லூசு மாதிரி இருந்தனா எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான். மச்சான், அப்படி மட்டும் பண்ணிடாதடா. அப்புறம் லட்சுமி பயந்துட்டு இப்பயே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிப்பாடா. ஐயா, நீங்க 2 பேரும் என் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு உங்க மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இப்ப எக்ரிட்டு அப்புறமா வரேன். ஓகே, பை. என்ன ராஜி இவன் எப்படி இருக்கான்? எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறான். விடு கார்த்திக், விஷ்ணு எப்பவுமே இப்படிதான். இல்ல ராஜி, விஷ்ணு தான் அவளுக்கு போட்டோ அனுப்புனான்னு ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா அவன் வேலையே போயிடும். அதெல்லாம் போகாது. விடு, பாத்துக்கலாம்.